மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆதிபகவன் வழங்கும் சிறப்பு தத்துவ வகுப்புகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இளைய பட்டாரக சுவாமிஜி அவர்களுக்கு இச்சாமி கூறிக்கொண்டு நன்றி மலர்களையும் சமர்ப்பிக்கின்றேன். ஆதிபகவன் இணைய குழு மூலம் இலக்கணம் மட்டுமின்றி சமண தத்துவங்களையும் நாம் அறிந்து கொள்ள காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டிருக்கும் ஆசானுக்கு என் குரு வணக்கம். நன்றிகள் பல. இன்னும் சிறப்பாக பல வகுப்புகள் நடத்திட வேண்டும் என்பது எனது ஆவா. ஆசான் அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். முதலில் இறைவணக்கம் பாடிய குழந்தை பாவனையுடன் மிக சிறப்பாக செல்வி நட்சத்திரா ஸ்ரீ ஸ்ரேயன்குமார் அவர்களுக்கு நன்றிகள் பல. தத்துவ வகுப்புல பாத்தீங்கன்னா இவங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். பக்தாமர பாடல்கள் பல பாவனையுடன் பாடுவதில் வல்லவர் இந்த அதிசய குழந்தை நட்சத்திரா ஸ்ரீ அவர்களுக்கு நன்றிகள் பல. வரவேற்புரை மிகவும் அழகாக கூறிய தோழி புலவர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி ஜெயந்தி ஜெயராஜன் அவர்களுக்கு ஆதி பகவன் புலன குழுவின் சார்பாக நன்றிகள் பல. இலக்கண வகுப்புல இவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க எப்பவுமே. ஜெயந்தி ஜெயராஜன் தோழி அவர்களுக்கு ஆதி பகவன் புலன குழுவின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். சமண தத்துவம் பற்றி கடந்த 3 வாரங்களாக நமக்கெல்லாம் தத்துவ கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு தத்துவ ஆசிரியர் கு ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்களுக்கு மிகுந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 வகுப்புகளில் மும்மணிகள் காட்டும் முக்திப்பாதை, பன்னிரு பாவனைகளும் சிராவக ஒழுக்கங்களும் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆதி பகவன் புலன குழுவின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் 6 பாவனையில சொன்னீங்கன்னா ஆண்மனை பற்றி சிந்திப்பவர்கள் 12 பாவனைகளை போற்றுவார்கள் என்றும், அறிய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தர்க்க விவாதங்களில் ஈடுபடலாம் என்றும், முதல் 6 பாவனைகள் பிற பொருட்களில் இருந்து விலகி இருப்பதை பற்றி கூறுகின்றது என்றும், உடல் உற்றார் உறவினரிடமிருந்து ஆன்மாவை விலக்கிக் கொள்ளும் என்றும், பாவனைகளே சம்முறைக்கு காரணம் என்றும், 12 பாவனைகளால் வைராக்கியம் பிறக்கிறது என்றும், நிலையாமை சிந்தனை பற்றியும் மிக அழகாக தெளிவாக விளக்கி கூறினார். அடுத்த 6 பாவனைகளில் தத்துவ சிந்தனைகளை பற்றி விரிவாக கூறியிருக்கின்றார்கள் என்று தெளிவாக நமக்கு புரியும்படி எடுத்துக்காட்டுடன் நமக்கு விளக்கி கூறினார். ஆன்மா ஒன்றே வினைக்கட்டில் இருந்து வெளியே உதவுகிறது என்றும், சம்வரை நிர்ஜரை இவை தவத்தால் ஏற்படுகிறது என்றும் உமா சுவாமி கூறியுள்ள விளக்கத்தை நமக்கு தெளிவாக விளக்கமாக அழகாக விளக்கி கூறினார். சாஸ்திரிஜி அவர்களுக்கு நன்றிகள் பல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது இறுதியாக இத்துணை நேரம் அமைதியாக பிற வேலைகளை தவிர்த்து தத்துவ வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பவ்ய ஜீவன்களுக்கும் ஆதி பகவான் புலன குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நன்றிகளை வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய் ஜினேந்திரா. வீடியோ பிடிச்சிருக்கா? இதே போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.